ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு பராகம்பனம் அப்படின்றது தான். இது ஒரு ஃபீல் குட் ஹாரர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சித்து அப்படின்றவருடைய பாட்டி திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பாட்டியோட ஆன்மா ஏதோ ஒரு காரணத்தினால சாந்தி அடையாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி சாந்தி அடையாம சுத்திட்டு இருந்த பாட்டியோட ஆன்மா திடீர்னு சித்து ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள வந்துடுறாங்க. சித்துவும் சித்துவோட ஃப்ரெண்ட்ஸும் பாய்ஸ் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி வாழ்ற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சித்துவோட நண்பன் புண்ணியவானுக்கு பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத கலகலப்பா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. என்ன நடந்தது, சித்து இருக்கும்போது சித்துவோட ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள எப்படி பாட்டியோட ஆன்மா பூந்துச்சு, கடைசியா அந்த பாட்டியோட ஆத்மாவை விரட்டினாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். இது ஒரு ஃபீல் குட் ஹாரர் படம் அப்படின்றதுனால சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாட்டியோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க குடும்பத்துல இறந்து போன முன்னோர்களுக்காக பாட்டி படையெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. வீட்லயே பூஜை எல்லாம் பண்ணி மரியாதை செலுத்துவாங்க. எங்களோட முன்னோர்களாகிய நீங்க நல்லபடியா சாந்தி அடைஞ்சு இந்த வம்சாவளியில இருந்து வர மகன் பேரம்பேத்தி எல்லாருமே காக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்றாங்க. இந்த வீட்டுல இருக்கிற மருமகளுங்க இருக்கிறாங்க இல்லையா, சீக்கிரமா இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு அவசரமா படையலுக்கான ஏற்பாடு பண்றாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டியோட பசங்க பிரேயர் பண்றதுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் எதிரானவங்க. அப்படி ஒரு கட்சியில இருக்கிறதுனால அந்த ஒரு கொள்கையை பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. எலெக்ஷன்ல வாக்கு சேகரிக்கிறதுக்காக வெளியில போயிருந்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கான படையல் சமாச்சாரம் எல்லாத்தையுமே பாட்டி ஏற்பாடு பண்ணி இருந்திருப்பாங்க. படையெல்லாம் போட்டு வச்சுட்டு முன்னோர்கள் வந்து சாப்பிட்டுட்டு போட்டுட்டு மொத்த குடும்பமும் வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த நேரம் பார்த்து வாக்கு சேகரிக்கிறதுக்காக போயிருந்த மகங்க வீட்டுக்கு வராங்க. என்னடா அது, எல்லா இடத்துலயுமே பவர் இருக்கு, லைட் எரியுது, நம்ம வீடு மட்டும் இப்படி இருட்டா இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு வந்தவங்க என்னாச்சு பவர் கட்டா அப்படின்னு கேட்க, வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, முன்னோர்களுக்கு அம்மா படையல் போட்டு பிரேயர் பண்ணிருக்காங்க, தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க, இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மகனுங்களுக்கு கோவம் வந்துருதுங்க. பட்டுன்னு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக்கா வராங்க. என்னன்னு பார்த்தா ஒரு இலையில இருக்கக்கூடிய சாப்பாடு மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க. முன்னோர்கள் நம்ம போட்ட படையில அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க போல அப்படின்னு குடும்பத்தினர்கள் சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் மகனுங்க சொல்றாங்க, உங்க முன்னோர் போராரு பாருங்க, அது ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அப்படின்னு சொல்லி காட்ட, அப்பதான் தெரிய வருது இவங்க டோர் லாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஜன்னல் வழியா ஒரு பூனை வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்குங்க. அங்க கட் பண்ண ஒரு காலேஜோட பாய்ஸ் ஹாஸ்டல்ல நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த காலேஜ்ல தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தமே ஒரு பாட்டி, அந்த பாட்டியோட பேரனான சித்து படிக்கிறான். சித்துவோட ஃப்ரெண்டு தாங்க புண்ணியாளன். புண்ணியாளனுக்கு இன்னைக்கு பர்த்டேங்க. பர்த்டே பையனை ஹாஸ்டல் முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆளையே காணோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நார்மலா கேக் வெட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அடி தட்டி பஞ்சாயத்து தான். பர்த்டே பையன் மட்டும் கிடைச்சானா அவனை ராகிங் பண்ணி ஃபன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்க கேக் எல்லாம் கட் பண்ணுவாங்க. அதுக்கு பயந்துட்டே புண்ணியாளன் பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த ரூம்ல இருக்கிற பையனை கூப்பிட்டு, உன் ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன், உண்மையை சொல்லு அப்படின்னு மிரட்டி அந்த ரூம் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா உள்ள போட்டோஸ் எல்லாம் வச்சு அவன் பிரேயர் எல்லாம் பண்ணிருப்பான். சோ இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்களும் இந்த பர்டிகுலர் கட்சியை சார்ந்தவங்க தான் போல. உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் சித்துவனா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு அந்த ரூமுக்குள்ள தேடும் போது புண்ணியாளன் அந்த ரூமுக்குள்ள தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். வாடா 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 செல்லக்குட்டி, இங்கேயா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, வா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போலாம் அப்படின்னு புண்ணியாளனை கூட்டிட்டு போய் புளிஞ்சு எடுத்துருவாங்க. புண்ணியாளனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்குதுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து கேக் எல்லாம் கட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்குள்ளேயே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க போது ரெண்டு தரப்பினர்களா வந்து பிரிஞ்சிருக்காங்க. நம்ம சித்துவோட டீம் ஒரு பக்கமும் அப்புறம் ஆப்போனன்ட் டீம் ஒரு பக்கமும் இருக்காங்க. சோ ரெண்டு பேர்த்தோட கொள்கைகளும் வேற வேறங்க. கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போறதுனால காலேஜுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இவங்க அந்த கேம்பெயின் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சூழல்ல ஹாஸ்டலுக்குள்ள ஃப்ரூட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பக்காவா ஒரு சரக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சத்தம் கேக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாருமே பயந்து போயிருவாங்க. பார்த்தா ஹாஸ்டல் வார்டன் தான் கைஸ் வந்திருப்பாரு. அந்த வார்டனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சரக்கு எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுட்டு, நாங்க எலெக்ஷன் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே நடிச்சது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பங்குக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு அரபோதையில போய் படுத்துருவாங்க. ஆனா புண்ணியாளன் பாத்தீங்கன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ராத்திரி கடலை போட்டுக்கிட்டு இருப்பாருங்க. நீ எப்போ உன்னோட வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணுவ, எப்படா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணலான்னு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கடலையை போட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சித்து இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும், வீட்ல இருந்து வரும். ஏதோ ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பத்தி சொல்லி இருந்திருப்பாங்க போல. அதை கேட்டதும் உடனடியா ரெடியாக ஆரம்பிக்கிறாருங்க. ரூம்மேட்டை எழுப்புறாரு. ஆனா அரபோதையில இருக்கிறதுனால எவனும் எழுந்திருக்க மாட்டேன்றான். உடனடியா சித்து யாரோட பைக்லயே ஏறி ஹாஸ்டல்ல இருந்து உடனடியா கிளம்புறான். இத மாடியில இருந்து கடலை போட்டுக்கிட்டு இருந்த புண்ணியவான் பாத்துறான். உடனடியா ரூம்குள்ள போயிட்டு ரூம்மேட்ஸ் எல்லாரையுமே எழுப்பி, சித்து ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான் போலடா, அவசரமா யாரு கூடயே பைக்ல போயிட்டு இருக்கான், நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா நம்ம தாண்டா குரல் கொடுக்கணும், எனக்கெல்லாம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை விடவே ஃப்ரெண்டு தாண்டா முக்கியம் அப்படின்னு வசனம் பேச, சங்கர்ன்ற பையன் சொல்றான், ஊருக்கு போறேன்னு தாண்டா சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. சரி வாங்கடா நம்மளும் போலாம், உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. இப்ப சித்துவோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து ஒரு கார்ல ஊரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த கார் 40 தாண்ட மாட்டேதுங்க. அட பாவி, நம்ம அவன் ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ளேயே அவனே எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துருவான் போலயே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா சித்துவோட வீட்டை காட்டுறாங்க. படத்தோட
படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாட்டியை பார்த்தோம் இல்லையா, அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. அதுக்காக தான் சித்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இருந்திருக்காங்க. அங்க இறுதி சடங்குக்கு ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. ஊர்க்காரங்களும் கட்சிக்காரங்களும் எல்லாருமே பாத்தீங்கன்னா அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம சித்துவும் பாத்தீங்கன்னா ஆகர காரியத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து சித்துவோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. என்ன சித்துவோட வீட்டுக்கு வெளியில ஒரே கூட்டமா இருக்கு, நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான், சித்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. ஒருவேளை சித்துக்கு அவசர கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ? இல்ல இவனுங்க முகத்தை எல்லாம் பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் தெரியல. சித்துக்கு வேற ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடு போய் சேர்றாங்க. இப்ப கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் வீட்டு முன்னாடி நின்று கரகோஷங்களை எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. உடனே காரை ஓட்டி இறங்கி போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கட்சி மீட்டிங் தான் நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இஷ்டத்துக்கு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் சைலண்ட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது கட்சி மீட்டிங் கிடையாது, பாட்டி இறந்து போயிருக்காங்க, பாட்டிக்கான இறுதி சடங்கு அப்படின்ட்டு. இப்ப சித்துவோட குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து திட்டிடுவாரு, சாவு வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா, அடக்கமா இருக்கணும். ஆமா நீங்களா யாரு அப்படின்னு கேட்க, நாங்க சித்துவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போயிருவாரு. இப்ப பாட்டியோட உடலுக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க போல. இப்போ சித்து சொல்றாரு, டே நீங்க ஊருக்கு போங்கடா, எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாம் பாருங்க, நான் ஒரு 3-4 நாள்ல ரிட்டர்ன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சித்துவோட அண்ணன் சொல்றாரு, அவ்வளவு நாள்லாம் நீங்க இருக்க தேவையில்ல, இவங்க கூடயே போ, ஏன்னா இதுக்கு மேல நம்ம எந்த ஒரு சடங்கும் செய்ய போறது கிடையாது, இதனால உன்னோட படிப்பு ஒன்றும் கெட்டு போவேனா அப்படின்ட்டு போயிடுறாருங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த பாட்டியோட மகன்கள் வந்து இந்த நம்பிக்கைங்களுக்கு எல்லாம் எதிரானவங்க, அதனால இந்த 3ஆம் நாள் காரியம் 16ஆம் நாள் காரியம் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க போல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கிளம்புங்கடா, நான் பின்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி சித்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு கிளம்பும் போது இந்த பசங்களை எல்லாம் ஒருத்தர் வந்து மிரட்டினார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இந்த புண்ணியவான் பேசுறான், ஆக்சுவலா எங்க காலேஜ்ல நாங்க எலெக்ஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம், இது வரைக்கும் 3 முறை தோத்து போயிருக்கிறோம், இந்த வாட்டியாவது நாங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா கண்டிப்பா எங்களால ஜெயிக்க முடியாது, ஆனா குட்டையை குழப்பறதுக்கு உங்க சைட்ல இருந்து ஏதாவது பாம்பையும் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, ஏண்டா கண்ணூர்காரங்கனாலே கிரிமினல்னு நினைப்பா, இப்படிதான் வந்து கேட்பையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் புண்ணியவான மிரட்ட ஆரம்பிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் அவரே கன்வின்ஸ் ஆயிட்டு, சரி நான் உருட்டி தரேன், நேர்ல வந்து செஞ்சு தரேன், வண்டி எடுங்க, நானும் உங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்ல, அண்ணே நீங்க சித்து கிட்ட கொடுத்து விட்டா மட்டும் போதும் அப்படிங்கும் போது, அட நான் சும்மா தாண்டா இருக்கிறேன், வண்டி எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வண்டியில இருக்கிறாருங்க. இவங்க ஹாஸ்டல் ரூம்ல இவரு ஒரு எக்ஸ்ட்ரா லோடா வராரு. இன்னொரு பக்கம் நம்ம சித்து இருக்கிறார் இல்லையா, பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஞாபகங்களை எல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம பாட்டி சாவறதுக்கு முன்னாடி வீட்டோட சொத்து பாத்தீங்கன்னா மூத்த பையனுடைய பசங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருந்திருப்பாங்க போல. இதை கேட்டு இளைய பையன் ரொம்பவே டென்ஷன் ஆகி அந்த இடத்துல இருந்து எழுந்து போறான். சித்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டலுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தாத்தாவை போய் பாக்குறாரு. அப்ப தாத்தா காசு கொடுக்குறாரு, வேணாம் தாத்தா வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வைப்பா இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுக்குறாரு. அப்போ நம்ம சித்து பாத்தீங்கன்னா பாட்டியோட போட்டோ எடுத்து கொடுக்கும்போது, அது எனக்கு தேவைப்படாது, நீயே வச்சுக்கோ, ஏன்னா அவளுடைய பிரசன்ஸ் இங்க தான் இருக்குது, என்னால அதை உணர முடியுது, பாட்டி இறந்துட்டாங்க, ஆனா அவங்களுக்கான இறுதி சடங்கை பசங்க பண்ண மாட்டேன்றாங்க, ப்ராப்பரா அவங்களோட இறுதி சடங்கை பண்ணல அப்படின்னா அவங்களோட ஆத்மா முக்தி கிடைக்காம இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும், அதை பசங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் சரியா சித்து அப்படின்னு கேட்க, என்ன தாத்தா சொல்லுங்க அப்படின்னு சித்து கேட்கிறாருங்க. பாட்டியோட அஸ்தியை கொண்டு போய் காசில கரைச்சிட்டு வரியா அப்படின்னு கேட்க, யோ தாத்தா அப்போ நீ என்னோட செலவுக்காகலாம் காசு தரலையா, பாட்டியோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக தான் காசு கொடுத்தியா, அதெல்லாம் என்னால செய்ய முடியாது, ஃபேமிலியோட சேர்ந்து செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. தாத்தா ரொம்ப அப்செட் ஆகுறாருங்க. இந்த வீட்டுல நமக்கு யாரு மரியாதை தரா, யாருமே நம்ம சொல்ற பேச்ச கேட்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இடிஞ்சு போய் உட்கார்ந்துறாருங்க. பட்டுன்னு சித்து உள்ள வந்துட்டு, உடனே எல்லாம் போக முடியாது, என்னோட எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டு வேணா போவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பீரோக்குள்ள இருந்து ஒரு சட்டியை தூக்கிட்டு வராருங்க. ஆனா சித்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சட்டியெல்லாம் என்னால தூக்கிட்டு போக முடியாது, எனக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி ஏதாவது போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு கண்டெய்னர் எடுக்கிறாருங்க. இதுல போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த டப்பாலையா அப்படின்னு தாத்தா யோசிக்கிறாரு, பரவாயில்ல போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டப்பாக்குள்ள அஸ்தியை போட்டு ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துடுறாருங்க. நம்ம சித்துவோட வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு அண்ணாவை கூட்டு வந்தார் இல்லையா, அந்த அண்ணா பசங்களோட பாய்ஸ் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிக்கிட்டு அவனுக்கு வாங்கி வைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பயங்கரமா அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதே சமயம் சித்துவோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை இன்னொரு கேங் அடிச்சிருச்சுங்க. அதனால சித்து பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல எலெக்ஷன்லாம் முடிட்டும், இப்போதைக்கு அமைதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, பார்த்தா அந்த ரூமுக்குள்ள அவங்க ஊர்க்கார அண்ணா இருக்கிறத பார்த்துட்டு, இவர் எப்படிடா இங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த அண்ணா சொல்றாரு, பசங்க தான் என்ன கூட்டு வந்துட்டானுங்க, அப்புறம் போட மாட்டேன்றானுங்க, அவனுங்களே வச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்ல, சித்து பயங்கர டென்ஷன் ஆயிடுறாருங்க. உடனடியே புண்ணியவான வெளியில கூட்டிட்டு வந்து, ஏன்டா இந்த ஆளு எதுக்குடா கூட்டு வந்திருக்கீங்க, இந்த ஆள் ஊரை விட்டு போயிட்டா அப்படின்னு ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க, இவன் அந்த அளவுக்கு டார்ச்சர்ரா, இவனை கூட்டிட்டு வந்து இந்த ரூம்ல வச்சிருக்கீங்க, இனி நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. மச்சான் எனக்கே இது லேட்டா தான்டா புரிஞ்சுது, எதையாவது பண்ணி இந்த ஆளை விரட்டி விட்டுறேன்டா, கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி புண்ணியவான் கேட்கறான். அதுக்கப்புறம் சித்துவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அதையும் மிதியும் பேசி இந்த ஆளோட புட்டி படிக்கை எல்லாம் தூக்கி கொடுத்து இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. எப்படியோ இந்த இடத்த விட்டு போயிட்டான்டா, ரூமுக்குள்ள எதையுமே வாங்கி வைக்க முடியறதுல எல்லாத்தையுமே அவனே திண்டறான், அவனுக்கு தெரியாம ஒரு டப்பாவை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டல் கடையில இருந்து எடுக்கிறாருங்க. பார்த்தா அதுல இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸையும் அந்த ஆளே சாப்பிட்டு முடிச்சிட்டான். வேற ஏதாவது ரூம்குள்ள சாப்பிடறதுக்கு இருக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஊர்ல இருந்து வந்த நம்ம சித்துவோட பேக் இருக்குல்லையா, அந்த பேக்குள்ள இருக்கிற இந்த டப்பாவை நம்ம புண்ணியவான் பாப்பான். என்ன டப்பாடா இது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதுக்கு வெளியில பாத்தீங்கன்னா மூக்குப்படி போஸ்டர் ஒன்று போட்டிருக்கும். இப்பதாங்க நமக்கும் புரியுது இந்த டப்பாவா அப்படின்னு சொல்லி தாத்தா ஏன் ஷாக்கிங்கா பார்த்தாரு அப்படின்ட்டு. இவனடா மூக்குப்பொடி எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு 2 பேரும் யோசனை பண்ணுவாங்க. உடனே இந்த புண்ணியவானே மேபி இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டஃபிங்கா கூட இருக்கலாம், நம்ம ஒரு இழு இழுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூக்குப்பொடி டப்பால இருக்கக்கூடிய அந்த அஸ்தியை கொட்டி அது என்னன்னே தெரியாம இந்த புண்ணியவா ஒரு இழு இழுத்துருவான். இழுத்த உடனே பாத்தீங்கன்னா பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்கும், சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கும். அந்த இடமே பாத்தீங்கன்னா நார்மலா இருக்காதுங்க. ஆக்சுவலா இவனுக்கு போத
போத தலைக்கேறி இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. நமக்கு தெரிஞ்சு போச்சு பாட்டியோட ஆத்மா போறதுக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்துச்சு, கடைசியில இந்த புண்ணியவானோட உடம்புக்குள்ள ஏறிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சங்கர் கத்துற சவுண்ட் இவனுக்கு கேக்குது. பட்டுன்னு நார்மல் ஆகிறான். மூக்குல ரத்தம் வருது. தொடரன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்க, தொடர முத அப்படின்னு சொல்ல, என்ன மாதிரியான ஸ்டஃப்டா இது, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி புண்ணியவா சொல்றான். அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில போய் உட்காந்து எலெக்ஷன் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சித்து வந்து ஸ்டேஜ் ஏறி எப்படி ஒரு ஸ்பீச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து எழுதி வச்சிருக்காங்க. சோ அதை எல்லாத்தையும் அவர் படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஊர்ல இருந்து வந்தாரு அந்த அண்ணா இந்த டீ கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இந்த ஆளு இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஜெயிக்கிறது, எப்படி இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஓட்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் கொண்டு வரது அப்படின்றத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு புண்ணியவானும் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. புண்ணியவானுக்கு திடீர்னு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு ஆக ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் ஆயிருது. இப்ப புண்ணியவான் பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸை வாங்கிட்டு வந்து டேபிள் மேல வச்சு இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருங்க. என்ன அப்படின்னா, இவங்கனால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது. பட் இதுதான் இவங்க காலேஜ்ல படிக்கக்கூடிய லாஸ்ட் இயர் அண்ட் லாஸ்ட் எலெக்ஷன். சோ இந்த எலெக்ஷன்லயும் நம்ம தோத்து போயிட்டோம்னா நம்ம மான மரியாதை இல்லாம போயிடும். ஒண்ணு நம்ம ஜெயிக்கணும், அப்படி இல்லாட்டி உழப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்துக்கான பிளானை இந்த புண்ணியவான் போட்டு கொடுக்குறான். இன்னைக்கு ராத்திரி ஒரு பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்ட்டி பண்ண போறாங்க. சோ அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல போயிட்டு மயக்க மருந்து கலந்த ஜூஸை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை குடிச்சிட்டு எல்லாருமே பயங்கரமா மட்டையாயிருவானுங்க. காலையில எவனுமே ஓட்டு போறதுக்கு வர மாட்டானுங்க. அதனால ஃபர்ஸ்ட் இயர் பசங்களோட ஓட்டு வந்து பதிவாகாது. சோ இத காரணமா வச்சு ஒரு உழப்புல பண்ணலாம் இல்லையா, அதுக்கு தான் இவங்க பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மிக்ஸ் பண்ற வேலை எல்லாத்தையுமே புண்ணியவா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஃபர்ஸ்ட் இயர் பசங்க தங்கி இருக்கிற ரூம் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க பாத்தீங்கன்னா ஓஜா போர்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. பக்கத்துல ஏதாவது ஆத்மா இருந்ததுன்னா வாங்க எங்க கூட கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சவுண்ட் கேக்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்டு இவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறானுங்க. பேய் வர நேரம் பார்த்து எவன்டா கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கதவை திறந்தா புண்ணியவான் தான் வந்திருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு லீடர்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, சோ அவன் கையில இந்த மருந்தை கொடுத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் ராத்திரி பார்ட்டி பண்ணுவானுங்க, அந்த பார்ட்டியில இத கலந்து விட்டுரு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பசங்க எல்லாம் கிட்டு நடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. உங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஓஜா போர்டு வேலை செய்யுது, பேய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த புண்ணியவான் இந்த பசங்களை எல்லாம் திட்டி விட்டுறாரு. என்னடா சின்ன பசங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இவனுக்கு இந்த வேலையை பாப்பானுங்களான்னு வேற டவுட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாங்க. பேசிக்கா புண்ணியவானோட உடம்புக்குள்ளதான் அந்த பார்ட்டியோட ஆத்மா இருக்குதுங்க. அதனாலதான் அந்த ஓஜா போர்டுல ரியாக்ஷன் தெரியுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலேஜ்ல மீட்டிங் ஏற்பாடு பண்றாங்க. ஸ்டேஜ் ஏறி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் சொல்லணும். ரெண்டு கட்சிக்காரங்கள்ல முதல் கட்சிக்காரங்க, அதாவது ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஸ்டேஜ் ஏறி நீங்க திரும்பவும் எங்களுக்கே ஓட்டு போட்டீங்கன்னா இப்ப காலேஜ் எந்த அளவுக்கு அமைதியா இருக்குதோ அதே மாதிரி எப்போதுமே அமைதியா இருக்கும். நீங்க மாறா அந்த ரவுடி பசங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ரவுடிசம் அப்படின்றது காலேஜ்ல அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து அதிகரிக்கும். அதனால திரும்பவும் எங்களுக்கே ஓட்டு போடுங்க, நாங்க நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதியை முன்வைக்கிறாங்க. அடுத்து சித்துவை ஸ்டேஜ் ஏறி பேச சொல்லும் போது சித்து பாத்தீங்கன்னா ரொம்ப நர்வஸா இருக்கிறாரு. ஸ்டேஜ் மேல வந்து நின்னுட்டு அப்படியே பயங்கரமா யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆல்ரெடி இவங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரையும் சித்து கசக்கி வீசிடுறாருங்க. தன்னோட மனசுல இருக்கிறத பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாரு. இவன் என்ன ரொம்ப நேரமா சீனை போட்டுக்கிட்டு இருக்கான், எதுவுமே பேச மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து மைக்ல இருந்து சத்தம் வருதுங்க. நம்ம சவுண்ட் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கண் முடிச்சு பார்த்தா அவர் கண்ணு முன்னாடி மைக் இருக்காது. அந்த மைக்கை எடுத்து இந்த புண்ணியவான் பேசிக்கிட்டு இருப்பான். புண்ணியவான் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருப்பான். ஒரு மாதிரி கூணுழுந்த மாதிரி நின்னுக்கிட்டு அங்க இருக்கிற மாணவர்கள் கிட்ட பேசுறதுக்கு தயாரா சித்து சொல்லுவான், டேய் இது விளையாட்டு இல்ல, தயவு செஞ்சு ஸ்டேஜை விட்டு இறங்கி போ, நான் பேசிக்கிறேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல புண்ணியவான் எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு மாணவிய கிட்ட எல்லாம் வந்து புராண கதைகளையும் வாக்கியங்களையும் முன் வச்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வந்து உங்களை நல்லபடியா பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒரு ஆளா பேசுவான். புண்ணியவான் இதை பேச கிடையாது, புண்ணியவானோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பாட்டி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் பயங்கரமா சத்தம் போட டப்புன்னு நார்மல் ஆயிடுறாருங்க. நம்ம புண்ணியவானுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகம் இல்ல. பட் அங்க இருந்தவங்க எல்லாம் வீடியோ எடுத்திருந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்த்து புண்ணியவானே பயங்கர ஷாக் ஆகிறான். மேபி இவன் குடிச்ச சரக்கு தான் அந்த வேலையை காட்டி விட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஆப்பனன்ட் இருக்காங்க இல்லையா, இவன் என்னடா அசால்ட்டா ஸ்டேஜ் மேல ஏறி பயங்கரமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்து எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஆப்பனன்ட்ல இருக்கிறவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சித்துவோட தாத்தா கிட்ட இருந்து கால் வருதுங்க, தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு இவர் வெளியில வராரு. ஸ்தியை கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் தாத்தா நான் காலேஜுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது, நான் என்ன சொன்னேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போவேன்னு, எதுக்கு தாத்தா சும்மா கால் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அவருடைய போன் வால்பேப்பர்ல பாத்தீங்கன்னா தன்னோட பாட்டி கூட எடுத்த போட்டோ தான் கைஸ் இருக்கும். தன்னோட பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஞாபகங்கள்லாம் நம்ம சித்துக்கு வரும். இவர் போய் படுத்துருவாருங்க. பாட்டி கனவுல வருவாங்க. நார்மலா இருந்த பாட்டி திடீர்னு பேயா மாதிரி வருவாங்க. பயத்துல பட்டுன்னு கண் முடிச்சிருவாருங்க. நமக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வந்ததுன்னு யோசனை பண்ணிட்டு நம்ம சித்து போயிட்டு ஜக்குல இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து அண்ணாந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியில கட்டல்ல படுத்துட்டு இருந்த புண்ணியவன் அப்படியே பாட்டி மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து மிரண்டு போன சித்து அப்படியே ஜக்க கீழே போட்டு அலற ஆரம்பிச்சிடுறாருங்க. இந்த சத்தம் கேட்டு எல்லாருமே எழுந்திருச்சிடுறாங்க. சித்து பாத்தீங்கன்னா இப்ப கட்டல்ல இருக்கிறாரு. பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி இந்த இடத்துக்கு வராங்க. ஹாஸ்டல் வார்டன் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. சித்து கொஞ்சம் போதையில
சிட்டில இருந்ததுனால மேபி ஒரு லோக்கல் சரக்கு குடிச்சிருப்பான், அதனாலதான் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி முழுசா குடிச்சிட்டானா ஏதாவது பாதி வச்சிருக்கானா, இதுக்கு மேல குடிக்கிறது அவனுக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு அதை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வார்டன் சரக்கு காசுப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பாருங்க. அவன் எங்க விட்டு வைக்கிறான், எல்லாத்தையும் முழுசா குடிச்சிட்டதா ரூம்மேட்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சித்து ஒரு மாதிரி உட்காந்து யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரூம்மேட்ஸ் எல்லாம் என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் தான் சித்துக்கு ஞாபகம் வருது, பாட்டியோட அஸ்தி நம்ம பேக்ல இருக்கிறதுனால தான் பாட்டியோட ஆத்மா நம்ம கண்ணுக்கு தெரியாதாட்டு இருக்கு. உடனடியா அந்த அஸ்தியை எடுத்து கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பேக்ல இருக்க துணியெல்லாம் எடுத்து போட்டு தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா உள்ள அந்த அஸ்தியை காணோம். என்னடா தேடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பசங்க கேட்க, உள்ள ஒரு டப்பா இருந்தது, அது எங்க அப்படின்னு கேட்கும்போது, டப்பாவா, அந்த மூக்குப்பொடி டப்பா தானே, அது இவன் தான் எடுத்து உறிஞ்சனா அப்படிங்கும் போது, ஏன்டா அதை எதுக்குடா எடுத்து உறிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு புண்ணியவான பிடிச்சி நம்ம சித்து அடிக்க ஆரம்பிச்சாரு. மூக்குப்பொடி டப்பாக்கு எதுக்குடா அவனை போட்டு அடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இவன் உறிஞ்சது மூக்குப்பொடி கிடையாது, பாட்டியோட அஸ்தி அப்படின்ற மாதிரி சொல்ல ஹச்சுன்னு புண்ணியவான் தும்பறான். பாட்டி உடம்புக்குள்ள வந்துடுறாங்க. சித்துவும் சரி சங்கரும் சரி மறந்து போயிடுறாங்க. நம்ம புண்ணியவான் சிரிச்சுக்கிட்டு, ஏன்டா பேராண்டி எதுக்குடா என்ன பார்த்து பயப்படுற, நான் தானே இந்த கையால உன்னை தூக்கி வளர்த்தேன், என்ன பார்த்தே பயப்படுற அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கு அள்ளு கிளம்பிடுது. பட்டுன்னு நம்ம புண்ணியவான் நார்மல் ஆயிடுறாரு. இதுக்கடா என்ன பார்த்து இப்படி பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, போய் படுத்து தூங்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புண்ணியவான் போய் படுத்துறாரு. அடுத்த நாள் காலங்காத்தால எழுந்திருக்கும் போது ஹாஸ்டல் ரூமுக்குள்ள சுப்ரபாதம் பாடிக்கிட்டு இருக்குதுங்க. சித்துவும் சங்கரும் கண்முழிச்சு பாக்குறாங்க, என்ன நம்ம ரூமுக்குள்ள சுப்ரபாதம் பாடிக்கிட்டு இருக்குன்னு சுத்தியும் புத்தியும் பார்த்தா ஹாஸ்டல் அவ்வளவு கிளீனா இருக்குதுங்க. ரூமுக்குள்ள ஒரு சரக்கு பாட்டிலும் இல்ல. யாரா இதெல்லாம் கிளீன் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புண்ணியவான ஆளை காணோம். எங்கடா போனா இவன், இவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூமை விட்டு வெளியில வராங்க. பார்த்தா புண்ணியவான் குளிச்சுட்டு கையில பக்கெட்டோட நடந்து வந்துகிட்டு இருப்பான். அவனோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாம் பாக்குறதுக்கு லேடி மாதிரி இருக்குங்க. இப்ப சித்துக்கும் சங்கருக்கும் தெரிஞ்சு போச்சு, சித்துவோட பாட்டி ஆன்மா தான் வந்து புண்ணியவானோட உடம்புக்குள்ள இருக்குது, புண்ணியவானுக்கு அது இன்னும் தெரியல அப்படின்னு. இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல வழக்கம் போல ஹாஸ்டல் வார்டன் சரக்கு பாட்டில தூக்கிட்டு பசங்களோட சேர்ந்து குடிக்கலாம்னு உள்ள வருவாருங்க. இப்ப புண்ணியவான் ஹச்சுன்னு தும்முவான். அவனோட உடம்புக்குள்ள பாட்டி வந்துரும், இந்த மாதிரி பசங்களுக்கு சரக்கெல்லாம் கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வார்டனை உண்டு இல்லன்னு பண்ணிருங்க. அடுத்தடுத்து புண்ணியவானோட நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றம் தெரியும். கண்ணாடி முன்னாடி நின்று இவன் மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பான். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் பார்த்தா அவ்வளவு பெரிய பொட்டை ரவுண்டா வைப்பாங்க. இவரோட நடவடிக்கை எல்லாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்க, அதே சமயம் எலெக்ஷன் ரிசல்ட்டும் வருங்க. சோ காலேஜ் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதோட சைடுல இருந்து எப்படியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம், அட்லீஸ்ட் எலெக்ஷன் நடக்க விடாமையாவது உழப்பி விட்டுறலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. பட் எலெக்ஷனும் நல்லபடியா நடந்து முடிஞ்சு ரிசல்ட் டேட்டும் வந்துருச்சுங்க. நம்ம அவமானத்தோட தான் இந்த காலேஜை விட்டு வெளியில போறோம் அப்படின்னு நினைச்சா 180 ஓட்டு அதிகமா வாங்கி சித்தார்த்து வின் பண்ணிடுவாருங்க. இது அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம புண்ணியவானோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த ஒரு பையன் சொல்லுவான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து புண்ணியவான் கெத்து ஜித்து அப்படின்ட்டு, ஆனா உண்மை சொல்லணும்னா அவன் பையனே கிடையாது, ஒரு கே அப்படின்ட்டு. ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல புண்ணியவானோட நடவடிக்கைகள்லாம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். போற போக்குல ஒரு பையன் போட்டு விட்டு போயிட்டான் இல்லையா. இப்ப புண்ணியவானோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு புண்ணியவான் மேல டவுட் வர ஆரம்பிக்குது. அதனால கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போதே புண்ணியவான தனியா கூட்டிட்டு போயிட்டு தண்ணி அடிச்சிருக்கியா தம் அடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் வாங்கி தர போறியா அப்படின்ற மாதிரி இவன் செலிப்ரேஷன் மூட்ல பேசிக்கிட்டு இருக்கான். ஒன்னு செய், இன்னைக்கு ராத்திரி என்னோட வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்போ நான் தான் வீட்டுக்கு வரட்டான்னு கேட்டுட்டு இருப்பேன், நீ கூப்பிடவே மாட்டேன், இன்னைக்கு என்ன நீயே கூப்பிடுற அப்படிங்கும் போது என்னோட அப்பா அம்மா ஒரு வெட்டிங்காக போறாங்க, நாளைக்கு தான் வருவாங்க, நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல புண்ணியவானுக்கு இன்னும் சந்தோஷமாயிருதுங்க. போய் ஜாலியா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா புண்ணியவானோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா இவன் கேயா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் ஈவினிங் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப புண்ணியவான் ரெடி ஆயிட்டு இருப்பான். புண்ணியவானை பத்தி போட்டு கொடுத்தானே அந்த பையன் வெளியே நின்று ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனடியா வெளியில வந்து இந்த புண்ணியவான் அவனை பிடிச்சு மிரட்டி, நீ என்ன பண்ற, பொறுப்பா அவளுக்கு போனை போட்டு நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு அவன் வாயாலேயே சொல்ல வச்சிடறாங்க. இப்ப புண்ணியமா இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுல நம்ம சித்துக்கும் சரி சங்கருக்கும் சரி பயங்கர பயமா இருக்குதுங்க. ஏன்னா அந்த இடத்துல போய் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணாயி பாட்டியோட ஆத்மா வெளியில வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவனோட பாதுகாப்புக்காக பின்னாடியே போயிருவாங்க. இவன் நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளேயும் போறான். ரெண்டு பேரும் ரொமான்டிக் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிலையில அந்த வீட்டோட கேட்டுக்கு வெளியில நம்ம சங்கரும் சித்துவும் நின்றுட்டு இருப்பாங்க. அதே சமயம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போட்டு விட்டானே அந்த பையன் இந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு போனை போட்டு, நீங்க என்னடானா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு மாடு போயிருக்குது மேயறதுக்காக, உடனடியா போய் அந்த மாட்டை தடுத்து நிப்பாட்டுங்க, இல்லாட்டி என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தவங்க வண்டியை யூட்டர்ன் போட்டு திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சூழல்ல நம்ம புண்ணியவானும் கேர்ள் ஃப்ரெண்டும் ரொமான்டிக் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கும்போது புண்ணியவானுக்கு திடீர்னு தும்மல் வந்துருங்க. தும்முனா என்ன வரும், காய்ச்சல் வரும், இல்ல பாட்டி வரும். நம்ம புண்ணியவானோட உடம்புக்குள்ள பாட்டி வந்து இந்த பொண்ணை பிடிச்சி பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சிருங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, இப்படிதான் அம்மா அப்பா வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து ஒரு பொறுக்கி பையில வீட்டுக்கு கூட்டு வருவியா, ஆச்சா போச்சாலும் இவர் பேச ஆரம்பிச்சிருவாருங்க. இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புண்ணியவானோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியலங்க. பேசிட்டு இருக்க புண்ணியவான் பாத்தீங்கன்னா ரூமை விட்டு வெளியில வந்துருவாரு. அந்த நேரம் பார்த்து கல்யாணத்துக்காக போயிருந்த அம்மா அப்பாவும் திரும்ப வந்துருவாங்க. அம்மா அப்பாவோட கார் உள்ள போறத பார்த்துட்டு சங்கரும் சரி சித்துவும் சரி பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கதவை திறக்கிறதே புண்ணியவானா தான் இருப்பான். ஓ நீங்க தான் இந்த பொண்ணை பெத்தவங்களா, இப்படிதான் பொண்ணை தனியா விட்டு போவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு பின்னாடி ஒரு ஜக்க வச்சு ஒரு அட்டாக் பண்ண இவன் அப்படியே மயக்க போட்டு விழுந்துருவான். யார் இவன், என்ன நடக்குது அப்படின்னு அம்மா அப்பா கேள்வி கேட்கும் போது இவன் எப்படி உள்ள வந்தான்னு தெரியல அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு சமாளிக்க ஆரம்பிச்சிருவா. அந்த நேரம் பார்த்து சித்துவும் சங்கரும் வந்து நம்ம புண்ணியவான தூக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா நீங்க 2 பேரும் யாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்லங்க நாங்க பக்கத்துல தான் இருக்கிறோம், ஏதோ சத்தம் கேட்டுச்சு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக தான் வந்தோம், நீங்க உள்ள போங்க இவன் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போயிருவாங்க. இப்ப ரூமுக்கு வந்த புண்ணியமா பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அந்த கிளவி தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கு, ஏன்டா இந்த மாதிரிலாம் நடக்குது, டே சித்து உன்னுடைய பாட்டி தானடா எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கே தெரியலடா அப்படின்னு சித்து சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம புண்ணியமா பைத்தியக்கார மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வெளியில வா ஏ கிளவி உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, டே இப்படி எல்லாம் பண்ணா பாட்டி வரமாட்டாங்கடா, நீ தும்முனா தாண்டா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப தும்முனா வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிபிஷியலா தும்மல வர வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபடுறாருங்க. ஆனா அவருக்கு தும்மலே வர மாட்டேது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஃபர்ஸ்ட் இயர் பையன் ஒருத்தர் நம்ம பார்த்தோமே, அவனோட ரூமுக்குள்ள பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம சித்து கூட இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இனிமேல் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அவன் ஐயர் வீட்டு பையன் போல எல்லாருக்கிட்டையும் நான் பிரேயர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம பிரேயர் எல்லாம் கண்டினியூவா பண்ணிட்டு தான் இருப்பான். உடனடியா அவனை பாக்குறதுக்காக இவங்க போறாங்க. அவன் பயந்து போயிடுறான். ஆனா இவங்க அவங்க கிட்ட சொல்யூஷன் கேட்கறதுக்காக தான் போயிருப்பாங்க. இந்த மாதிரி சாந்தி அடையாத ஆன்மாவை சாந்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையன் என்ன சொல்லுவானா, பீச் பக்கம் இதுக்குன்னே ஆளுங்க இருப்பாங்க, அவங்க தவசம் எல்லாம் கொடுப்பாங்க, நீங்க அவங்கள போய் பாத்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, உடனடியா இதை பண்றதுக்காக பீச் பக்கம் போவாங்க. அங்க இருக்கக்கூடிய கோயில்ல போயிட்டு சித்துவும் சங்கரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம புண்ணியவான ஆளை காணுங்க. எங்கன்னு பார்த்தா பீச்ல ஒரு கப்பல் வந்து ஜாலியா இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இவரு ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆக்சுவலா புண்ணியவான் ரகலை பண்ணல, புண்ணியவானோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பாட்டி வந்துட்டு உங்களை பெத்தவங்க உங்களை நம்பி வெளியே அனுப்பி வச்சா நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவன் நான் பாக்குறதுக்கு எங்க இருக்கிறான், ஆனா பழைய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம நாங்க என்ன பண்ணா உனக்கினடா அப்படின்னு சொல்லி அந்த கப்பலு இவங்கிட்ட சண்டை போட, கடைசியில வாக்குவாதமாயி அந்த பொண்ணு போனை எடுத்து வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டு விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் சித்துவும் சங்கரும் இவனை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சூழல்ல அந்த பொண்ணு போட்ட வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிருங்க. காலேஜ்ல மட்டும் பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், சமூக நீதி அது இதுன்னு பேசிட்டு அங்க போய் பெண்களை இந்த மாதிரிலாம் பேசிட்டு வருவானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பனன்ட் ஆளுங்க, குறிப்பா நம்ம புண்ணியவான பத்தி கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போட்டு கொடுத்தானே அவன் கேங்கோட சேர்ந்து இவங்களோட ரூம் எல்லாம் அடிச்சு உடச்சுக்கிட்டு இருப்பான். இது ரொம்ப வைரல் ஆனதுனால போலீஸ்காரங்களே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஹாஸ்டலுக்கு வருவாங்க. ஆனா அப்ப இவங்க 3 பேர் இருக்க மாட்டாங்க. ஹாஸ்டல் வார்டன் கிட்ட இவங்க 3 பேர் எப்ப வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. போலீஸ் நம்மள தேடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 3 பேருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீட்டுக்கு போயிருவாங்க. இப்ப டிவில வர நியூஸை பார்த்து புண்ணியவான் ரொம்ப ஷாக் ஆவறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லையா, நம்ம இதை பண்ணல, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாட்டி தான் இதெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்ட்டு. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இந்த பாட்டி இழுத்துட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கிட்ட உதவி கேட்கலான்னு யாருக்கு கால் பண்ணாலும் எல்லாருமே போனை சுவிட்ச் ஆஃப்ல போட்டுருவானுங்க. அப்படியே ரிங் ஆனாலும் யாரும் போனை எடுக்க மாட்டேன்றானுங்க. கதவு தட்டுற சத்தம் கேக்குது, யாருன்னு போய் பார்த்தா சித்துவோட வீட்டுல இருந்து தான் கைஸ் வந்திருப்பாங்க. அன்னைக்கு சாவு வீட்டுல வந்து இவன் பயங்கரமா சத்தம் போட போதே தெரியும் இவன் பிரச்சனைக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் கொஞ்சம் கமிட்டில எல்லாம் பேசி வச்சிருக்கிறதுனால பிரச்சனை இல்லாம இருக்குது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இருக்கிறது ஏதோ மென்டல் ப்ராப்ளம் போல, ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட காட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு அவனை நான் பாக்குறேன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில நம்ம புண்ணியவனை பாக்குறதுக்காக ரூம்குள்ள போயிட்டு பக்கத்துல பம்மி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வேற எதுலயுமே நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி பேசிப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் நம்பிக்கை இருக்குங்க அவருக்கும். ஏமா சொத்த பூரா உங்க மூத்த பையனுக்கும் பையனோடைய பசங்களுக்குமே எழுதி வச்சிட்டீங்க, ஆனா எனக்கு மட்டும் ஒன்னத்துக்கு உதவாத ஒரு பொட்டல் காட்டை எழுதி வச்சு போயிருக்கீங்க, அதுல ஏதாவது கொண்டு போய் நட்டு வச்சா கூட விளையாது, நீங்க அதுக்கு ஃபீல் பண்றீங்களா, அதனாலதான் உங்களோட ஆத்மா சாந்தி அடையாம இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம புண்ணியவானோட உடம்புக்குள்ள வந்த அந்த ஆத்மா பாத்தீங்கன்னா கிளவியோட வாய்ஸ்லயே பேசுது. ஏண்டா நான் செத்து போனதுக்கு அப்புறம் சீட்டு பணத்தை திருடிட்டு போனது எவன்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் மிரண்டு போய் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாருங்க. அவர் தான் திருடி இருப்பாரு போல. இந்த பையன் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பையன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அந்த பொட்டல் காட்டல இவர் பேர்ல எழுதி வச்சுட்டு வீட்டையும் மத்த இடங்களையும் மூத்த பையன் மற்றும் அவங்களோட பசங்களுக்கு எழுதி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள இருந்து புண்ணியமா வெளியில வந்து நிக்கிறாருங்க. பாட்டி மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே பயந்து பம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் புண்ணியவான் நார்மலாவான். அந்த பொண்ணு போட்ட வைரல் வீடியோனால இவங்க மேல கேஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால கோர்ட் ரீதியா இவங்க போய் பேசுறாங்க. அட்வொகேட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 3 பேரும் டிப்ரெஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும், சப்போஸ் அந்த சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னா 14 நாள் ஜெயில போய் இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்ல, அது எதுவும் பிரச்சனை இல்ல மேடம், பாட்டி வந்துருவாங்கன்னு தான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி என்ன பேசுறீங்க, சீக்கிரமா அந்த சர்டிபிகேட்டுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. இப்போ இவங்க 3 பேருமே கோர்ட்டை விட்டு வெளியில வராங்க. ஆப்போசிட்ல புண்ணியவானோட கேர்ள் ஃப்ரெண்ட் நின்னுட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேர்கிட்ட வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு நீங்க 3 பேருமே ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்க, இவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தோணுது, தயவு செஞ்சு மறைக்காம என்கிட்ட சொல்லிருங்க. டே புண்ணியவா, நீ ஏதாவது என்கிட்ட மறைச்சினா இத்தோட நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு எண்டு அப்படின்னு சொல்ல, இவங்க 3 பேரும் கூட புண்ணியவானோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. இங்க எதுக்குடா கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிக்கிறாங்க. ஒரு இங்கிலீஷ்காரி தான் கதவை திறக்கிறா. இவங்க போனை காமிச்சு ஸ்டான்லி அப்படின்ற ஒரு நபர் கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் அப்படிங்கும் போது அந்த நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸ்டான்லி அப்படின்ற ஒரு பாத்தீங்கன்னா ஆவி பூதம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தின ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிறவருங்க. அவருடைய வாழ்க்கையில நிறைய பேய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கிறாராம். இதே பில்டிங்ல அடைச்சு வச்சிருக்கிறதாவும் சொல்றாருங்க. இந்த ஸ்டான்லி வந்து கேட்கிறாரு, இறந்து போன பாட்டிக்கு நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இருக்கு, பட் அது என்ன அப்படின்றத வந்து பாட்டி சொல்ல கிடையாது. ஒரு முறை நாங்க கேட்டோம், எதுக்கு பாட்டி நீ என்னோட ஃப்ரெண்டோட உடம்புல இருக்க, உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு, நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம், நீ என் ஃப்ரெண்டோட உடம்ப விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாட்டி சொல்லிச்சு, உங்களால அதை நிறைவேற்ற முடியாது, அது என்ன அப்படின்றத நான் பாத்துக்கிறேன், அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிருச்சு, பட் என்ன அப்படின்றத எங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்ட ஸ்டான்லி அப்படின்ற மந்திரவாதி சொல்றாரு, இதெல்லாம் ரொம்ப
ஈஸி தான், ஈஸியா கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். அங்க பாத்தியா ஒரு சுத்தி, அந்த சுத்தி வந்து ஒரு சீரியல் கில்லரோடது. அந்த சீரியல் கில்லரோட ஆத்மா பயங்கர பிரச்சனை பண்ணிருச்சு, 5 நாள்ல கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்ப இந்த மந்திரவாதி ஸ்டான்லி பாத்தீங்கன்னா நம்ம புண்ணியவானோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாட்டியோட ஆன்மாவை ட்ரிகர் பண்றாருங்க. அந்த பாட்டி நீ யாரா ஜோக்கர் மாதிரி உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படிங்கும்போது ஸ்டான்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இந்த சின்ன பசங்க என்ன பண்ணாங்க பாவம், இந்த சின்ன பசங்களை விட்டுருங்க, நம்ம 2 பேரும் நீ டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த பாட்டியோட ஆத்மா சொல்லுதுங்க, நான் போயிடுறேன், ஆனா போறதுக்கு முன்னாடி கண்ணூத்து மாதவனையும் கூட கூட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்ல, யாரா அது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சித்து கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சித்து சொல்றாரு, அது என் தாத்தாரா அப்படின்ட்டு. என் பாட்டி என் தாத்தாவே கூட்டு போகணும்னு நினைக்குது போலடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆவறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டான்லி பாத்தீங்கன்னா புண்ணியவானா நார்மல் ஆக்கிட்டு, நீங்க இதை பத்தி எல்லாம் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, சில சமயங்கள் ஒத்தையில போற ஆன்மா கூட துணைக்கு யாராவது கூட்டு போகணும்னு நினைக்கும், அந்த மாதிரி தான் இந்த பாட்டியோட ஆன்மாவும் நினைக்குது போல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இந்த பாட்டியோட ஆத்மாக்கு நம்ம முக்தி கொடுக்கணும் அப்படின்னா இந்த பாட்டி சம்பந்தப்பட்ட பொருள் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, அது கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா பாட்டியை எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருந்தா மட்டும்தான் பாட்டியை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும், அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது. இன்னைக்கு தேதியில இருந்து கால்குலேட் பண்ணா கரெக்டா 41 நாள் நமக்கு டைம் இருக்கு. இந்த 41 நாளைக்குள்ள நம்ம ப்ராப்பரா ரிச்சுவல் பண்ணி பாட்டி அனுப்பி வச்சிட்டோம்னா பாட்டினால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சப்போஸ் அந்த 41 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் பாட்டி நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஸ்டெயின்லி சொல்றாரு. இப்போ இவங்க எல்லாருமே தாத்தாவை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாட்டி எதனால தாத்தாவையும் கூட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது விஷயமா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊருக்கு போறாங்க. காருக்குள்ள புண்ணியவான் தூங்கிட்டு இருப்பான். சித்தப்பா கிட்ட போயிட்டு நம்ம சித்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப கண்ணாடியில பார்க்கும்போது நம்ம தாத்தா இருக்கிறார் இல்லையா, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆண்டி கிட்ட கடலையை போட்டுக்கிட்டு இருப்பாரு. புண்ணியவா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பாட்டியோட ஆத்மா ட்ரிகர் ஆயிருங்க. அங்க இருக்கக்கூடிய தென்னை மட்டையை தூக்கிட்டு அந்த ஆண்டி அடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிச்சிரும். யாருங்க இவன் அடிக்கிறதுக்காக துரத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க காருக்குள்ள போய் பார்த்தா உள்ள நம்ம புண்ணியவா இருக்க மாட்டான். உடனடியா இவங்களும் பிடிக்கிறதுக்காக போவாங்க. அப்படியே அந்த ஆண்டியை அமுச்சு வச்சுட்டு நம்ம புண்ணியவான பிடிச்சிருவாங்க. ஆனா இந்த புண்ணியவான் பாத்தீங்கன்னா தாத்தா அடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிக்க பசங்க எல்லாம் வந்து பிடிச்சிருவாங்க. யாரா அவன் மென்டல் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்க, அப்ப பட்டுன்னு நம்ம புண்ணியவான் பாட்டி வாய்ஸ்ல பேசுவான், ஏயா நீ பிளான் பண்ணி தானே இந்த சம்பவத்தை பண்ணி, எப்படா இவ சாவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருக்க, நான் செத்தது உனக்கு அட்வான்டேஜா அமைஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லி பாட்டி வாய்ஸ்ல பேச, இதை கேட்டு தாத்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க. இப்ப நம்ம புண்ணியவான அங்க இருக்கிற மரத்துல கட்டி வச்சுட்டு தாத்தா கிட்ட போயிட்டு, யோ தாத்தா ஏதாவது வாயை திறந்து சொல்லியா அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா சொல்றாரு, அப்பவே எங்க அப்பா சொன்ன இவளை கட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அடம்பிடிச்சு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா சித்து நான் உங்ககிட்ட கொண்டு போய் அஸ்தியை கரைச்சிட்டு வர சொன்னனே, ஏன் கரைச்சிட்டு வரல, நீ கரைச்சிட்டு வராதனாலதான் அவளோட ஆத்மா இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, தாத்தா சில பல அஜால் குஜால் வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு, அது பாட்டிக்கு சுத்தமா பிடிக்காம இருந்திருக்குது. அதனாலதான் பாட்டி செத்த பின்பும் பாத்தீங்கன்னா இவனை நிம்மதியா வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆன்மாவா வந்திருக்கு. இப்படியும் பாட்டி வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் பசங்க இந்த சடங்குகளை சரியா பண்ணலானா கூட சித்து கிட்ட கொடுத்து நம்ம இதை பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு இருந்திருக்காருங்க. இப்ப நம்ம புண்ணியவானை எப்படியாவது காப்பாத்தணும், அதுக்கு புண்ணியவான் உடம்புல இருக்கக்கூடிய பேயை விரட்டணும், அதுக்கு பாட்டியோட அஸ்தி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா கிட்ட கேட்கும்போது, எனக்கு எப்படா தெரியும் உங்களுக்கு தேவைப்படுன்னு, நான் என்ன பண்ணிட்டேன் அந்த அஸ்தியெல்லாம் கொண்டு போய் மண்ணில் கொட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. உடனடியா புண்ணியவான் கிட்ட போயிட்டு இதெல்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புண்ணியவான் கதறான். இப்ப தென்னை மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அங்க விளையாடிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட எப்படியாவது இந்த கட்டை ஊத்து விடு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு கட்டை ஊத்து விட்டுருங்க. கட்டை ஊத்து விட்ட உடனே நம்ம புண்ணியவானுக்கு தும்மல் வந்தது. தும்மல் வந்த உடனே பாட்டியோட ஆத்மா உடம்புக்குள்ள வந்து தாத்தாவை கொல்றதுக்காக வெறி பிடிச்சு ஓடி வருங்க. இப்ப யார் உன்னை காப்பாத்துறாங்கன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளுக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிட்டு கெஞ்சுவாருங்க. ஆக்சுவலா நீ சாவறதுக்கு முன்னாடி நான் ஜோசியம் பார்த்தேன், உன்னோட ஆயில் வந்து 20 வருஷம் கெட்டி அப்படின்னாங்க, நீ அதுக்குள்ள போய் சேருவேன்னு யாரு கண்டா, நானாடா செத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க எல்லாருமே ஷாக்கிங்கோட பாக்குறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. பாட்டி புரோட்டா சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து தாத்தா ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டு ஆண்டியை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப பாட்டி சாப்பிடும் போது அவங்களுக்கு பயங்கரமா விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிரும். அப்ப இவர் தண்ணி கொடுத்து உதவி செய்யாம தக்காளி செவுத்துல சாணி அடிக்கிற மாதிரி தலையில ஒரு அடி அடிச்சிருந்திருக்காருங்க. அடிச்ச அடியிலேயே பாட்டி செத்து போயிட்டாங்க. பிரசன்ட்ல பாட்டி சொல்றாங்க, நீ தான் என்ன கொன்ன அப்படின்ட்டு. தாத்தா சொல்றாரு, நான் கொல்லல, நான் உனக்கு உதவிதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சித்து சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது, நீ ஏன்டா அவ்வளவு உசுப்பேத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட்டதுக்கு முயற்சி பண்றாருங்க. ஆனா இந்த ஆத்மா தாத்தாவை விரட்டி விரட்டி அடிக்கிறதுக்கு பாக்குது. அங்க நடந்த சண்டையில அந்த மூக்குப்படியை கவனிக்கிறாங்க. அதே சமயம் சித்து போயிட்டு நம்ம பாட்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு, அடிங்க எல்லாருமே அடிச்சு கொண்டுருங்க, தோ இந்த குழந்தையும் கொண்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. பாட்டியை எமோஷனலா பேசி தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரலான்னு சித்து நினைப்பாரு. அதுக்குள்ள தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு மட்டையை எடுத்துட்டு வந்து புண்ணியவானோட தலையிலே அடிச்சிருவாருங்க. புண்ணியவான் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இந்த தாத்தா சொல்லுவாரு, ஆமாண்டா நான் தான் இதை செஞ்சேன், தப்புன்னு தெரிஞ்சதான் செஞ்சேன், முதல்ல இந்த பிசாசை இந்த இடத்துல தூக்கிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்டிடுவாருங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து இவங்க கார்ல கிளம்புவாங்க. அப்ப புண்ணியவான் கண்ணு
கண்ணு முடிச்சிட்டு என்ன அவுத்து விடுங்கடா, ஏன்டா கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லடா உன்னை அவுத்து விடுறது ரொம்ப ரிஸ்க், நம்ம ஸ்டான்லி அங்கிளோட வீட்டுக்கு போயிடலாம், அங்க போயிட்டு உன்னை அவுத்து விடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, பயமா இருக்குடா அந்த பாட்டி என்னையும் கொன்றுமோன்னு பயமா இருக்குடா அப்படின்ற மாதிரி அழுவான். அப்பதான் உங்களுக்கு தோணுதுங்க, பாட்டியோட அஸ்தியை கொண்டு வந்து நம்ம ரிச்சுவல்ஸ் பண்ணி பாட்டியை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு ஸ்டான்லி சொல்லி இருந்திருப்பார் இல்லையா. நேரா இவங்க ஹாஸ்டலுக்கு போவாங்க. அங்க வேற போலீஸ்காரங்க சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேர் வந்தா உடனடியா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணணும்னு. யாருக்கும் தெரியாம அவங்களோட ரூம்குள்ள போய் பார்த்தா ரூம் எல்லாம் உடஞ்சு கிடக்கும். யாரா இதை பண்ணதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ரூமுக்குள்ள இருந்து தானே அந்த மூக்குப்பொடி டப்பால இருக்கக்கூடிய அந்த சாம்பலை தூக்கி வீசினீங்க, எந்த ஆங்கிள் தூக்கி வீசினீங்க அப்படின்னு சொல்லுங்க, நம்ம அந்த இடத்துல போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலுக்கு வெளியில சும்மா ஒரு டப்பாவை தூக்கி போட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ஆப்போனன்ட் ஹாஸ்டல் பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உடனடியே பேட்டெல்லாம் தூக்கிட்டு இவங்களை பிடிக்கணும்னு சொல்லி ஓடி வந்துகிட்டு இருக்க, அவனுக்கு வந்துட்டானுங்கடா, சீக்கிரம் தேடுடான்னு சொல்லிட்டு இப்படியே கிடைச்சிருங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் காம்பவுண்ட் ஏறி குதிச்சு இவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் அந்த பசங்களா ரவுண்டு கட்டி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதுல புண்ணியவானோட கை வேற கட்டப்பட்டிருக்கும் இல்லையா, இவங்க பயந்துட்டு கட்டி வச்சிருப்பாங்க. சித்து சங்கர்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சு போட்டுருவாங்க. அப்ப புண்ணியவானோட உடம்புக்குள்ள அந்த பாட்டியோட ஆத்மா வந்து கயிறை பிச்சுக்கிட்டு அவங்களை எல்லாம் போட்டு அடி பொளந்து எடுத்துரும். அந்த நேரம் பார்த்து புண்ணியவனோட அம்மா அப்பா வருவாங்க. இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வேற கேள்வி கேட்பாங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க, எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஸ்டான்லியோட இடத்துக்கு போவாங்க. அப்பதான் அவங்களுக்கும் தெரிய வரும் அவங்களோட பையனுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இந்த பாட்டியோட பசங்க பேரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல படையல போட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனால் வரைக்கும் அதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, எல்லாத்தையும் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு வீட்டுல பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டான்லியோட இடத்துக்கு போனா ஸ்டான்லியோட இடத்துல ஒரு வெள்ளக்காரி வேலை பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அவ பாத்தீங்கன்னா ஸ்டான்லியை ஏமாத்தி கட்டி தொங்க போட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டா போல. இவங்க போய் ஸ்டான்லியை காப்பாத்துவாங்க. அப்ப ஸ்டான்லி பாத்தீங்கன்னா அவ வெளிநாட்டுக்கு போறதுக்குள்ள அவளை பிடிச்சாகணும்னு கிளம்பும் போது இவங்க எல்லாரும் அது அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல பாட்டியை விரட்டுங்க, நீங்க கேட்ட மாதிரியே அஸ்தி எடுத்துட்டு வந்துட்டோம், அஸ்தியை குடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சங்கர் பயந்துட்டு அது அஸ்தி இல்லாம நீங்க பேய விரட்டுவீங்களா, ஏன்னா நாங்க எடுத்துட்டு வந்தது வேற டப்பா, உண்மையான அஸ்தி டப்பா காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஸ்டான்லி சொல்றாரு அதெல்லாம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க முதல்ல போய் கிராண்ட்மாவோடைய அஸ்தி எடுத்துட்டு வாங்க, அன்னைக்கே சொன்னலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. புண்ணியம் பயங்கரமா கெஞ்சுறான், காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரே பாத்தீங்கன்னா எக்ஸாசிசம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்றாருங்க. முத்து மாலையை கொண்டாந்து நம்ம புண்ணியவானோட கழுத்துல போட்டு வர்றாரு. பாட்டியோட ஆத்மா பாத்தீங்கன்னா புண்ணியவானோட உடம்புக்குள்ள இருந்து போயிடுச்சுன்னா அந்த மாலை வந்து அப்படியே ஜொலிக்குமா, அதை வச்சே வந்து பாட்டியோட ஆத்மா இவன் உடம்ப விட்டு போயிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிச்சுவல்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு. பட்டுன்னு இந்த புண்ணியவானோட உடம்புக்குள்ள பாட்டி வந்துருதுங்க. ஸ்டான்லியை பயங்கரமா மிரட்டுது, நான் அன்னைக்கே சொன்னேன் என்ன கோவப்படுத்தாதுன்னு, திரும்ப திரும்ப இதுக்கு என்ன கோவப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த ஸ்டான்லி சொல்றாரு நீ முக்தி அடையணும், சொர்க்கத்துக்கு போகணும், இங்கிருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ உங்க அப்பனை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிருது. ஸ்டான்லிக்கும் பாத்தீங்கன்னா பாட்டியோட ஆத்மாவை பார்க்கும்போது ரொம்ப பயம் வந்துருதுங்க. அப்ப இந்த பசங்க எல்லாம் சொல்றானுங்க, அதான் ஒரு ஸ்ப்ரே இருக்குமே, அதை எடுத்து அடிச்சா ஆன்மா கண்ட்ரோல்ல வந்துருமே, அதை எடுத்து அடிங்க அப்படிங்கும் போது, நீடா எனக்கே ஆர்டர் கொடுக்குற, பேசாம நீ இந்த இடத்துக்கு வந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சில பல பூச்சிகள்லாம் பண்றாரு. ஒண்ணு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல பயந்து போய் அந்த ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறாரு. அந்த பேய் டெம்பரரியா கண்ட்ரோல்ல வருது. இதைத்தானே நான் அப்பவே சொன்னேன் அப்படின்ற மாதிரி இந்த பசங்க எல்லாம் திட்டுறானுங்க. உடனே ஒரு புண்ணியவான் காலத்துல இருக்கக்கூடிய மாலை எடுக்கிறாரு. ஆத்மா போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஏங்க ஆத்மா போயிடுச்சுன்னா அந்த முத்து வந்து ஜொலிக்குன்னு சொன்னீங்களே, ஜொலிக்கவே இல்லை அப்படிங்கும் போது சில கேஸ்ல அப்படியெல்லாம் ஜொலிக்காது, ஆனா இவன் குணமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா அவர் தப்பிச்சா போதுன்னு நினைச்சிட்டு தான் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாரு போலங்க. இப்ப புண்ணியவான எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தட்டி விட்டு ஆல்ரெடி இந்த ஆள் அடைச்சு வச்சிருந்திருப்பான் இல்லையா, அந்த ஆன்மா எல்லாம் ரிலீஸ் ஆகி அவங்கள பயங்கரமா பயமுறுத்திக்கிட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் ஸ்டான்லி வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஊர்ல இருந்து ஒரு அண்ணாவை கூட்டு வந்தாங்க இல்லையா, அந்த அண்ணா இந்த ஸ்டான்லியோட வண்டியில லிஃப்ட் கேட்டு ஏறாருங்க. நீ ஏன் இப்படி அவசர அவசரமா வண்டியில வந்து ஏற அப்படின்னு கேட்கும்போது, எங்க ஊர்ல இருந்து ஒரு பாட்டியோட பேய் இந்த ஊருக்கு வந்துருச்சான், அதனாலதான் பயந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கேயும் பாட்டியோட ஆத்மாவா, இப்பதான் ஒரு பாட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு வரேன் அப்படின்னு இந்த ஸ்டான்லி சொல்லிட்டு, சிகரெட் இருக்கா அப்படின்னு கேட்க, என்கிட்ட சிகரெட் இல்ல ஆனா மூக்குப்பொடி வேணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூக்குப்பொடி எடுத்து கொடுக்குறாருங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட், அதுல இருக்கிறது மூக்குப்பொடி கிடையாது, பாட்டியோட அஸ்தி. அதை மூக்குப்பொடின்னு நினைச்சு ஸ்டான்லி உறிஞ்சு பாட்டியோட ஆத்மா பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டான்லியோட உடம்புக்குள்ள வந்துருதுங்க. இந்த ஹாஸ்டல் காம்பவுண்ட் கிட்ட இருந்து மூக்குப்பொடின்னு நினைச்சிட்டு அந்த டப்பாவை அவர்கிட்டயே வச்சுட்டு இருந்திருக்காருங்க. புண்ணியவான் நார்மல் ஆகிறான். அங்க இருக்கக்கூடிய பேய் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு இவங்க அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாங்க. பேய் போயிடுச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்து புண்ணியவான் முன்னாடி வைக்கும் போது அதுல புண்ணியவானோட முகம் தான் தெரியுது, அந்த பாட்டியோட உருவம் தெரியல. சோ இதுல இருந்து கன்ஃபார்ம் ஆகுது பாட்டி இவனோட உடம்புல இல்ல அப்படின்ட்டு. ஆனா பாட்டி எங்கேயும் போலங்க, இந்த ஸ்டான்லியோட உடம்புக்குள்ள பூந்துட்டாங்க. அங்க கட் பண்ணா நம்ம தாத்தா இருக்கிறாரு இல்லையா, உள்ளூர்ல இருந்தாதான் பொண்ணுங்க கூட பழகிறதுல ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம கோவாக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா தாத்தா கோவால ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப தாத்தா பீச்ல படுத்துட்டு சன்பாத் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப பக்கத்து டேபிள்ல என்ன அந்த பொண்ணு அழகா இருக்காளா அப்படின்னு பாட்டி வாய்ஸ் கேட்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா ஸ்டான்லி பெரிய பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டி மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. தாத்தா எங்க போனாலும் தாத்தாவோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காக பாட்டியோட ஆத்மா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.